ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து கோயம்புத்தூர் டு ஆலப்பி ரோட் ட்ரிப் பார்க்க போகிறோம். நம்ம பார்த்த ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் என்ன, குத்திரன் டனல். இந்த குத்திரன் டனல் வந்து திருச்சூர் டிஸ்ட்ரிக் கேரளாவில் இருக்குது. இது வந்து கோயம்புத்தூருக்கும் கேரளாவுக்கும் இடையில் கம்யூனிகேஷனுக்காகவும் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ்க்காகவும் கட்டப்பட்ட இந்த டனல். இந்த டனல் வந்து ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடான டனல். இதில் வந்து நிறையா லைட்டிங்ஸ்லாம் இருக்கிறதுனால எல்லா டைம்லேயும் நம்ம போகிறதுக்கு இது ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. இது மூலமாக வந்து நம்ம ட்ராவல் டைம் வந்து குறைக்கிறதுக்காக இந்த டனல் கட்டப்பட்டிருக்கு. இந்த குத்திரன் டனல் வழியாக நம்ம ட்ராவல் பண்ணும்பொழுது நமக்கு ரொம்பவே ஜாலியாக இருக்கும். இந்த இதில் ட்ராவல் பண்ணுறது மூலமாக வந்து 44 மினிட்ஸ் வந்து நம்மளுக்கு ட்ராவல் டைம் வந்து நம்மளுக்கு லெஸ் ஆகுது. அதனால் நம்ம சீக்கிரமாகவே கேரளாவை ரீச் பண்ணிடலாம். நம்ம ஆலப்பியை ரீச் பண்ணுறதுக்காக நம்ம கொச்சின் ரூட்டை எடுத்து போயிட்டுருக்கோம். கோயம்புத்தூர் வழியாக திருச்சூர் போய் திருச்சூரை தாண்டி சில நல்ல இடங்கள்லாம் தாண்டி நம்ம வந்து ஆலப்பியை ரீச் பண்ண போகிறோம். நாங்கள் எங்கள் ட்ராவலை வந்து ஏர்லி மார்னிங் 5 o'clock வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. மார்னிங் பாருங்கள், சன்ரைஸ் நாங்கள் கேரளாக்குள்ளே திருச்சூரை தாண்டி நாங்கள் பார்த்துட்டு போனோம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு பிரேக் எடுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக நம்ம ஒரு பிரேக் எடுப்போம். அது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆன பிறகு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணி போயிட்டு இருந்தோம். சன்ரைஸை கேரளாக்குள்ளே பார்க்குறது ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்கள் கோயம்புத்தூர் வழியாக வந்து எந்த கேரளா டெஸ்டினேஷன் போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நிறைய கோயம்புத்தூரை தாண்டி பாலக்காடு வழியாவோ கொச்சின் ரூட் வழியாவோ நீங்கள் போகும்பொழுது நிறையாவே நீங்கள் கேரளாவில் உள்ள அற்புதமான இடங்கள்லாம் பார்க்க முடியும். அதனால் கோயம்புத்தூரில் உள்ளவங்களுக்கு ரொம்பவே இது ஈஸியானதாக இருக்கும் கேரளாவுக்குள்ளே ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு. அதனால் நம்ம லீவ் கிடைக்கும்போது எல்லா சமயத்துலேயும் கோயம்புத்தூரில் இருக்கவங்க பக்கத்தில் உள்ள இந்த கொச்சின் ஆலப்பி இதெல்லாம் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். கோயம்புத்தூர் டு ஆலப்பி ரீச் ஆகிறதுக்கு ட்ராவல் ஹார்ஸ் வந்து 5 hours அப்படின்றாங்க. அந்த நம்ம போட்டிங் வந்து எடுத்திருக்கோம். நம்ம வந்து ஹவுஸ் போட்டை வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ மார்னிங் வந்து நம்ம அங்கே போய் நம்ம செக்இன் பண்ணுறதுக்காக நம்ம வேகமாக போயிட்டுருக்கோம். 12 o'clock தான் அங்கே செக்இன் டைம். அதுக்குள்ளே நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோம். நாங்கள் மட்டும் கிடையாது, எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு குரூப்பாகவே நாங்கள் போயிட்டுருக்கோம். அது ரொம்பவே எங்களுக்கு ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். ஆல்மோஸ்ட் வந்து நிறையா இடங்கள் வந்து நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து குரூப்பாக போகிறது வழக்கம் இருக்குது. 3 ஃபேமிலிஸ் வந்து போகிறோம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, அவங்களுடைய பசங்க எல்லாருமே சேர்ந்து போகிறதுனால சின்ன பசங்களுக்கும் நல்ல என்டர்டைன்மெண்ட் இருக்கும், பெரியவங்க யங்ஸ்டர்ஸ்க்கும் என்டர்டைன்மெண்ட் இருக்கும். நாங்களும் கூட நல்லா என்ஜாய் பண்ணலாம், எங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம திருச்சூரை ஒரு சர்ச்சை தாண்டி போயிட்டுருக்கோம், சென்ட் ஜோசப் சர்ச்சு. அந்த சர்ச் வந்து சிரியன் மலபார் ஸ்டைலில் கட்டப்பட்ட சர்ச் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய பிரிட்ஜெல்லாம் தாண்டிட்டு போகிறோம். நான் வந்து சன்ரைஸை வந்து எல்லாருமே காட்டிகிட்டே வர்றேன். நம்ம இப்படி திருச்சூரை தாண்டி நம்ம சன்ரைஸை பார்த்துட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். ஆலப்பி வந்து என்னுடைய ஒன் ஆஃப் த ட்ரீம் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நம்ம இப்படி போயிட்டே இருக்க வழியில் நம்ம சாலக்குடியை கடந்து நம்ம போகிறோம். ஆலப்பியில் வந்து நான் எத்தனையோ முறை வந்து போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சும் என்னால் போக முடியல. நம்ம கேரளாவில் தான் இருந்தோம். நிறையா ஹவுஸ் போட்டெல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அப்போல்லாம் வந்து ரொம்ப யங் ஸ்டேஜாக இருந்ததுனால சிங்கிளாக பார்க்குறதுக்கு போய் வாய்ப்பு கிடைக்கல. அதில் வந்து ஸ்டே பண்ண முடியல. ஆஃப்டர் மேரேஜும் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ பசங்களோட ஃபேமிலியோடு போகிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தர் ஃபேமிலிஸோடு போகிறது இன்னுமே ரொம்ப ஜாலியாகவே இருக்குது. எப்படா வந்து ஹவுஸ் போட்டுக்குள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கனவுகளோடு அப்படியே போய்கிட்டுருக்கோம். கேரளாவில் எங்கே சுற்றி பார்த்தாலும் தண்ணி, நிறைய பிரிட்ஜ் வழியாக போகும்பொழுது நம்ம பேக் வாட்டரை பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. சுற்றி தென்னை மரங்கள், அதை வந்து பார்க்கும்போது இன்னுமே மகிழ்ச்சியாக இருக்குது. கேரளா வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பரான பிளேஸு. எந்த கண்ட்ரியிலேருந்து வர்றவங்கள கேரளாவுக்கு வர்றதை ரொம்பவே விரும்புவாங்க. அந்த அளவுக்கு பச்சை பசுமையாக இருக்கும். கிளைமேட்டிக் கண்டிஷன் சீசனல் டைம்லலாம் போய் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம இந்த கேரளா ட்ரிப்பை வந்து இந்த ஜான்வரி மந்தில் எடுத்து போயிட்டுருக்கோம். இந்த மந்தில் போகும்பொழுது நம்மளுக்கு கிளைமேட் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப மழையும் இல்லாமல் இதமான ரொம்ப ப்ளசன்ட் கிளைமேட்டாகவே தான் இருந்தது.
வழியிலே நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டோம். நல்ல ஹோட்டலில் நல்லா சாப்பிட்டுட்டோம். கடலைக்கறி, இடியாப்பம், பூரி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தோம். நம்ம ஆலப்பி இப்போ ரீச் ஆயாச்சு. பாருங்கள் இந்த பேக் வாட்டர் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம டைமுக்குள்ளே வந்தாச்சு. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அந்த டைமில் எப்போவுமே போய் நம்ம ஹவுஸ் போட்டில் ஏற போகிறோம். ஹவுஸ் போட்டில் அப்படியே மிதந்து போகும் பொழுது அதெல்லாம் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். நிறைய வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம், வச்சுருக்கோம். நம்ம அதில் ட்ராவல் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அதோடைய ஃபீல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அந்த பிரிட்ஜில் போகும்போது நாங்கள் எல்லாம் வீடியோஸாக எடுத்துகிட்டு போனோம். பேக் வாட்டர் வந்து அவ்வளோ சூப்பராகவே இருந்துச்சு. இந்த பேக் வாட்டரில் சைனீஸ் ஃபிஷ்ஷிங் நெட்டை பார்த்தோம். இதை வந்து சின்ன வலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து அந்த ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற நெட்டை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து வேம்பநாடு லேக் அப்படின்னு அந்த உடைய பேக் வாட்டர். இது வந்து குமரகம் அப்படின்னு இன்னொரு இடம் இருக்குது. அந்த இடத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த இடங்கள்லாம் பார்த்துட்டே வந்தோம். இங்கே இந்த குமரகம்லாம் தாண்டி அதுக்கப்புறம் தான் நம்ம போய் ஆலப்பி வந்து நம்ம வந்து எப்படி வந்து பஸ்ஸு அந்த இதுலலாம் போகிற மாதிரி ஆலப்பியில் ஃபுல்லாமே அவங்க போட் மூலமாக தான் போவாங்க. அந்த போட் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ஸ்டேஷனை போய் ரீச் ஆகி தான் நம்மளுடைய ஹவுஸ் போட்டில் நம்ம ஏற போகிறோம். அதனால் நம்ம வேகமாக போயிட்டுருக்கோம். இந்த குமரகம் பிளேஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் பிளேஸு. இது ஆயுர்வேதிக் மெடிசன் அப்படின்றதுக்காக அது ரொம்ப ஃபேமஸாக சொல்லப்படுது. இங்கே மூட்டு வலி இந்த இதெல்லாம் நீக்கக்கூடிய நிறைய ஆயுர்வேதிக் சென்டர்ஸ் வந்து இங்கே இருக்குது. அங்கே வந்து நிறையா பேர் சிக் பேஷண்ட் அந்த மாதிரி எல்லாருமே போய் அதை காட்டுறதுக்காக போவாங்க. லாங் ட்ராவலுக்கு அப்புறம் ஒரு வழியாக நம்ம ஆலப்பியை ரீச் ஆயாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஹவுஸ் போட்டு, தண்ணி, இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் அடுத்து பார்க்க போகிறது ஃபுல்லாமே ஹவுஸ் போட்டும் தண்ணியும் தான். ஆலப்பி ஒரு சூப்பரான டெஸ்டினேஷன். கேரளாவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெஸ்டினேஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.